ஸோ ஹாய், நான் ஃபோக் சிங்கர் மியூசிக் கம்போசர். இன்றைக்கி வந்து கும்கி 2 மூவி வந்திருந்தோம். ஸோ கும்கி 1 வந்து நான் காலேஜ் டேஸில் படிக்கும்போது பார்த்தது. ஸோ ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் கும்கி 2 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஒரு நல்ல இயற்கை காட்சிகள் நிறைந்த ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை, நேச்சர் சீன்ஸை ஒரு அழகான ஸ்க்ரீன் பிளேயில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக்டிங் ஆல்சோ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு அனிமல் அண்டு ஹீரோவுக்கும் உண்டான ஒரு காதல், ஒரு யானைக்கும் ஒரு ஹீரோவுக்கும் உண்டான காதலை அழகாக வந்து பிரதிபலிச்சிருக்காங்க. ஒரு நட்பு எப்படி வந்து இருக்கணும், அது ஒரு எப்படி சொல்கிறது, உண்மையாலுமே அனிமல் எல்லாமே நன்றி உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து அழகாக வந்து இதில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மூவியை. கிட்ஸும் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து கொடுத்துருக்குறாங்க. மியூசிக் ஆல்சோ நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் அழகாக அங்கங்கே அழகாக கொடுத்துருக்குறாங்க. நிறையா வந்து எக்ஸ்பெக்டேஷனோடு இல்லாமல் நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஒரு நார்மலாக ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணுங்கிற ஒரு தாட்டோட வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மூவி வந்து ஒரு நல்ல ஃபீல் குட்டாக இருக்கும், நல்ல ஒரு என்ஜாயபிளான மூவியாகவும் இருக்கும். தேங்க்யூ. அவர் ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவரோட அழகான அந்த ப்ரெசன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஹோல் த்ரூ மூவிலையுமே வந்து அவரோட போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. காமெடியன் ஆண்ட்ரூ ப்ரோ, ஸோ அவரும் வந்து நல்லா அவரோட ஃபுல் பார்ட்டுமே வராரு மூவியில். ஸோ அதுவும் வந்து அழகாக இருந்துச்சு. அவரோட காமெடி எல்லாமே கொஞ்சம் எல்லாமே செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து விசிட் பண்ணி பார்க்கணுங்கிற ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா கும்கி 1 கும்கி 2 பார்க்கும்போது அதுக்கு ரிலேட்டடாக ரெண்டுமே பாண்டிங் நல்லா இருக்குது. அந்த இது வந்து ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஏன்னா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். இதில் அந்த ஒளிப்பதிவுலாம் ரொம்ப அழகாக இருக்குது. காடு காமிச்சிருக்கிறது. நம்ம பிரபு சோலமன் படம் வந்து சொல்லவே வேண்டாம். ஸோ ரொம்ப அருமையாக படம் பிடிச்சிருக்காங்க. இதில் அந்த காமெடி ட்ராக், ஆக்சுவலி ஆண்ட்ரூஸ் வந்து நாங்கள் எல்லாம் ஒரே கூட்டம், நான் நியூஸ் ரீடர், ஆல்சோ ஆக்ட்ரஸ். ஸோ அதனால் அவருக்காக நாங்கள் படம் பார்க்க வந்தோம். பட் ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ காமெடியில் வந்து யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஆண்ட்ரூஸ் வந்து கலக்கியிருக்காரு. ஸோ மொத்த டீமுக்கு ஆல் தி பெஸ்ட். ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய நல்ல படம். எஸ், ஆமாம், ஹீரோ சொல்லணும். நான் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. இந்த கதைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபேஸ் லுக், அந்த இது வந்து ஆப்டாக இருக்குது அவருக்கு. தேங்க்யூ. ஃபென்டாஸ்டிக் மூவி. டைரக்டர் வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு சீனையும் நம்மளை கட்டி போட்டு வச்சுருக்காரு. பியூட்டிஃபுல், ஐ மீன் கிரியேட்டிவ், ஒண்டர்ஃபுல் நரேஷன். ரொம்ப அருமையாக கொண்டு போயிருக்காரு. எல்லாருமே ஆக்ட் பண்ணவங்க எல்லாருமே, ஆல் த ஆர்டிஸ்ட், பர்டிகுலர்லி ஆண்ட்ரூ வந்து காமெடி நல்லா இருந்தது. ஹீரோவோட ஒர்க் வாஸ் ஃபென்டாஸ்டிக். ஆனால் வந்து எப்படி படம் முடிக்க போகிறாங்கன்னு நினைக்கும் போது பியூட்டிஃபுல்லாக கொண்டு போய் அழகாக முடிச்சிருக்காங்க. இட்ஸ் அ பொயட்டிக் நரேஷன். பியூட்டிஃபுல் மூவி, ரொம்ப நல்லா இருக்கு. பியூட்டிஃபுல். எல்லாரும் தியேட்டரில் வந்து அவசியம் பார்க்கணும். நன்றி. ஹீரோ ஆக்டிங் வாஸ் வெரி குட். ஏன்னா முதல் பாகத்தில் வந்து வேற ஒருத்தர் நடிச்சிருந்தார் இல்லைங்களா. ஆனால் பட் இப்போ இந்த ஹீரோ வந்து ரியலி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. நல்ல டைரக்டர் ஹஸ் டேக்கன் வெரி குட் ஒர்க் ஃப்ரம் ஹிம். நல்ல ஹீரோ. அவருக்கு பெஸ்ட் ஆஃப் லக். படம் நல்லா இருக்கு. நீங்க முதல் பாட்டுக்கும் இதுக்கும் வந்து கனெக்ட் பண்ணி அந்த எக்ஸ்பெக்டேஷனோடய வராதிங்க. பிரபு சோலமன் சாரோட புது படம், இதுலயும் யானை இருக்கு. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு வந்தீங்கன்னா படம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. எப்பவுமே வந்து ஒரு அனிமல் வந்து படத்துல இருக்கு, ஒரு விலங்கோட ஒரு படம் இருக்கு அப்படின்னாலே வந்து நமக்கு நிறைய கனெக்ட் ஆகும். அவங்களோட இமோஷன்ஸ் நமக்கு கனெக்ட் ஆகும்ல. அந்த மாதிரி இந்த படத்துல வந்து அந்த யானையோட இமோஷன்ஸ் ரொம்ப நீட்டா, ரொம்ப பொய்டிக்கா கன்வே பண்ணியிருக்காங்க. அந்த யானை ஃபீல் பண்றது, ஒரு 5 வருஷம் கழிச்சு திருப்பி அதோட ஓனரை பார்க்கும்போது அது எக்ஸ்பிரஸ் பண்றதுலாம் ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் ஹீரோக்கு புது முகம்னு சொல்றாங்க, நல்லா நடிச்சிருக்காரு. அவரால் என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காரு. ஸோ அவர் மேலே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் இனிமேல் அடுத்தடுத்த வர படங்கள்ல. ஆண்ட்ரூஸோட காமெடி சூப்பரா இருக்குங்க. ஆண்ட்ரூ வந்து இதுல வந்து வயசெல்லாம் குறைச்சிட்டு காலேஜ் ஸ்டூடெண்டா நடிச்சிருக்காரு. என்னன்னா அந்த மனுஷன் திடீர்னு எவ்வளோ யங்கா தெரியுறாரு அப்படிங்கிற மாதிரி ஆண்ட்ரூ கலக்கியிருக்காரு. அவரோட காமெடி நல்லா ஒர்க் ஆயிருக்கு. மியூசிக்கும் நல்லா இருக்கு, சீனரி நல்லா இருக்கு, லொகேஷன் நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பா படத்தை பாருங்க. அண்ட் அர்ஜுன் தாஸ் சார் லாஸ்ட்ல ஃபைனலா வந்தாலும் கலக்கிட்டாரு. படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. படம்
நல்லா இருந்ததுங்க. கும்கி மூவி ஃபர்ஸ்ட்டும் நல்லா இருந்தது, பார்ட் 2 இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து பிரபு சாலமன் சாரை வந்து நம்ம அடிச்சுக்கவே முடியாது. ஒரு லெஜெண்ட் டைரக்டருடைய அந்த அவுட்ஃபிட் ரொம்ப நல்லா இருந்தது. படம் நல்லா இருக்கு. அண்ட் லவ் ஸ்டோரி மாதிரி இருந்தது. ஒரு மனுஷனோட லவ் எப்படி இருக்கும், அது ஒரு அனிமல் அண்ட் வந்துட்டு ஒரு மனுஷனுடைய லவ் எப்படி இருக்குன்ற மாதிரி ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஃபீலிங்ஸ்லாம் பிடிச்சிருக்கு. ஸ்பெஷலி அந்த யானையோட கண்களில் காட்டுவாங்க, அதனுடைய அந்த ஃபீலு, அந்த லவ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருச்சு படம். ஃபேமிலியோட பார்க்கலாம், குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். மியூசிக்ஸ்லாம் செம்ம. அவர்லாம் பயங்கரம். அர்ஜுன் தாஸ்லாம் வேற லெவல். அவருடைய வாய்ஸ்க்கு நான் எப்பவுமே அடிமை. அண்ட் இந்த படத்துலையும் அவருடைய கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆண்ட்ரூ சார் காமெடி நல்லா இருக்கும். இன்னும் வரணும் நியூ ஃபேஸஸ். அவர் இன்னும் நிறைய டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு. நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். அவர் பண்ணால் வரலாம். தேங்க்யூ. கும்கி 2 பிரபு சோலமன் படம் அற்புதமா இருந்ததுங்க. இப்போ வரக்கூடிய லாஜிக் இல்லாத வெட்டு குத்து வயலன்ஸா இருக்கிற படத்துக்கு நடுவில் அழகான ஸ்கிரீன் பிளே, ஓகே, மனசை நெருடுற ஒரு கதை, ஓகே. அந்த புதுமுகம் ஹீரோ மதி அப்படியே அந்த யானை பாசத்தை ஸ்கிரீன் ஃபுல்லா நிறைச்சிருக்காரு. அண்ட் அவர் கூட வர ஆண்ட்ரூஸ் காமெடியில கலக்கி இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் நல்ல கெமிஸ்ட்ரி படத்துல, நல்ல அவங்க ரெண்டு பேருமே அந்த கதை ஃபுல்லா ஆட்சி பண்ணியிருக்காங்க. கேமரா சூப்பர். ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படியே ஒரு பிக்சர் போஸ்ட் கார்டு மாதிரி இருந்தது. அந்த பழைய காலத்துல அந்த சீனரி எல்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி போஸ்ட் கார்டு மாதிரி இருந்ததுங்க. ஒவ்வொரு ஃப்ரேமுமே பார்த்தா அது ஃப்ரேம். அண்ட் மனிதநேயம், உயிர்நேயம் எல்லாம் அந்த கதை பேசுது. கடைசியில கும்கி 1 கூட சோகமான ஒரு எண்டிங் கொடுத்துட்டாங்க. ஹீரோ ஹீரோயின் சேரல, யானை செத்துருச்சு அப்படின்னு. ஆனா கும்கி 2 எண்டிங் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. யானையை ஹீரோவா காட்டியிருக்காங்க. விலங்குகளுக்கு எவ்வளவு தூரம் உணர்வுகள் இருக்கு, எவ்வளவு தூரம் அதுக்கு அறிவு இருக்கு, நம்மளெல்லாம் புரிஞ்சுக்குது அப்படின்றத காட்டுறதா இருந்தது. ஆக்சுவலா குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டிய படம். ஏன்னா கும்கி 1ல கூட குழந்தைங்க சில பேர் யானை செத்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கும்கி 2 குழந்தைங்களாம் கூட்டிட்டு போக வேண்டியது. இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நிவாஸ் மியூசிக் பண்ணிருக்காரு. மியூசிக்கை கபலீகரம் பண்ணாத லிரிக்ஸ், மனிதன் கைகால் முளைச்ச பொய் அப்படின்லாம் லிரிக்ஸ் வந்து நல்லா இருந்தது. எந்தெந்த இடத்துலலாம் கரெக்டாக நுழைக்கணுமோ அந்த இடத்துல பாட்டு நடிச்சிருக்காங்க. அர்ஜுன் தாஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது. ஆமாம், கும்கி 1 கம்பேர், அதுதான் சொல்கிறேன்ல. கும்கி 1 வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சீரியஸ் கதை. அதில் உள்ள எண்டிங் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து அந்த சோக எண்டிங் ஒரு மாதிரி அப்ரப்டாக முடிஞ்ச மாதிரி இருந்தது. அந்த எண்டிங்கை வந்து இதில் வந்து நல்ல பாசிட்டிவான எண்டிங். அந்த எண்டிங் பார்த்தோன்னா ஒரு நிறைவை கொடுத்தது. இந்த கும்கி 1 விட கும்கி 2 வந்து நிறைவை கொடுத்தது. அது ஒரு மெசேஜ் சொல்லிருச்சு. கும்கி 2 உனக்கு தப்பு செஞ்சவனா நீ மன்னிக்கணுங்கிறத விலங்கிட்டு நீ கற்றுக்கணும்னு மெசேஜ் சொல்லிருச்சு. இந்த மாதிரி கதைகளை வரவேற்கணும். முற்றிலும் ஒரு ரிஃப்ரெஷிங்கான கதைக்களம். இது வரைக்கும் பார்க்காத, நம்ம ஏற்கனவே பார்த்த கதைக்களத்தெல்லாம் தாண்டி இருந்தது. அண்ட் அது ஒரு நம்மளை எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடுச்சு ஒரு இடத்துக்கு. இந்த மாதிரி படங்களுக்கு குடும்பமாக வரவேற்பு கொடுத்தாதான் இந்த மாதிரி படங்கள் வந்து இன்னும் வந்துட்டே இருக்கும். எல்லாருமே அவங்கவுங்க ரோல்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை, நான் ரொம்பவுமே புதுசுங்க. ஸோ டிரெக்டர் என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சுருக்கேன். சார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத அவர் வாங்குறதுல அவரோட மேஜிக் எல்லாத்துக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ ஆப்வியஸ்லி சார் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அது டெலிவர் ஆயிருக்கு. அது கனெக்டும் ஆகுது எல்லாத்துக்கும் கூடங்கிறதா எங்களோட சந்தோஷம். அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சது, நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோன்னா, நாங்கள் யானை மேலே உட்காந்துருக்கும் போது ஒரு ஸ்பீடு இருந்தது. அவ்வளவு ஸ்பீடு அதில் எப்படி இவங்க கேப்சர் பண்ணி எப்படி எடுத்திருப்பாங்கிறத பார்த்தோம். அதுதான் எங்களுக்கு பெரிய பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா எங்களோட அவங்களும் சேஸ் பண்ணி வந்து அந்த விஷுவல் செம்மையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஹீரோ கும்கிங்கிற படம் பயங்கர ஹிட்டான ஒரு, அதோட ஒரு சீக்வல் அப்படியே நம்ம ஆக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது கிடைக்கும் போது எப்படி ஒரு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உள்ள ஃபர்ஸ்ட் படத்துலேயே வருமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அது கிடைச்சது வந்து ட்ரூலி கிரேட்ஃபுல் ஃபார் பிரபு சாலமன் சார். இந்த விஷயத்துக்காக எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு இது நீங்கள் டோட்டலாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னராக இருக்கும். சின்ன பசங்க, அதாவது குழந்தைங்களுக்குமே புரிகிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி டாக்ஸ் அபவுட் அனிமல் அண்ட் ஹியூமன் பாண்டை பற்றி. ஸோ அது ரொம்பவுமே எல்லாத்துக்குமே டச்சிங்காக இருக்குன்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு போனாங்க. அட்லீஸ்ட் ஒரு 60% பீப்புள் எல்லாருமே அதான் சொன்னாங்க. மிச்சம் எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாங்கிறதான் சொல்லிட்டு போனாங்க.
ஒரு சின்ன சர்வே ஒன்று சொல்லுது, பேண்டமிக்கு முன்னாடி பெட் லவ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் குறைவாக இருந்தது. பேண்டமிக்கு அப்புறம் மனுஷங்களை விட விலங்குகள் மேலே, பறவைகள் மேலே ரொம்ப அன்பு செலுத்துகிற ஜாஸ்தியாச்சு. ஸோ அந்த விஷயத்தை இதை காட்டுற மாதிரி இந்த ஒரு படம் கும்கி 2. ஸோ பெட் லவர்ஸ் மட்டும் இல்லை, நட்பை நேசிக்கிறவங்க, விலங்குகளை நேசிக்கிறவங்க எல்லாரும் வந்தாலும் குடும்பத்தோட குழந்தைகளோட வந்து சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் படக்குழு. அவங்களும் மற்ற வந்தவங்களும் அதை தான் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அர்ஜுன் வந்து வி வேர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செட். அவர் கைதிக்கு முன்னாடி அந்த படம் பண்ணிட்டாரு. உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க, படம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அவர் என்ன மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அவரை பற்றி நான் சொல்ல முடியாது, ஏன்னா டிரெக்டர் சார் தான் சொல்லணும். அவர் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு. In fact, Buddy is actually, this is the first film. கைதிக்கு முன்னாடி இந்த படம் தான் நடித்தார் அவர் ஆக்சுவலி. ஸோ அப்போ பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு கேப்பில் போய் அடுத்த படம் எடுத்தார். இன்னமும் உயரம் தொட்டுகிட்டே இருக்கிறார். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாருமே ஜெயிக்கணுங்கிறக்காக போராடிட்டு இருக்கிறோம். ஸோ அர்ஜுன் தாஸ் இந்த படத்துக்கு வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ், சந்தோஷம். ஆஸ் அ டீமாக நாங்களாம் ஹாப்பியாக இருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.